வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன புக் பத்தி பார்க்க போறோம்னா டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சஃபரிங் கம் ஃப்ரம் தாட் நாட் ஃப்ரம் ரியாலிட்டி. ஸ்ட்ரெஸ் அண்ட் சந்தோஷமா இல்லாதது நம்ம தேவையில்லாத திங்க் பண்ற ஸ்டோரிஸ், கற்பனை, அதுல இருந்து தான் நமக்கு வருதே தவிர நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து பார்த்தோ இல்லை நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டு வரது கிடையாது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ். இப்போ நமக்குள்ளேயே நம்ம தாழ்த்திக்கிட்டு நம்ம இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அது நம்மளை டிஃபைன் பண்ணாது. நம்மளோட தாட்டுக்கும் நம்மளோட ரியாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட தாட்டே நமக்கு தேவையில்லாத ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்ஸ் ஏற்படுத்தும். பிலீஃப் ஷேப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுலேருந்து நம்ம எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்ம எப்படி திருத்திக்கலாம், எப்படி இது பண்ணிக்கலாம், முன்னேற்றலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். டிட்டாச், டோன்ட் சப்ரஸ். இப்போ நமக்கு சுதந்திரமாக ஒரு தாட் நமக்கு இது மனசில் இருக்குதுன்னா அதை சப்ரஸ் பண்ணாமல் இப்போ நம்ம ஒரு நல்லா அப்சர்வ் பண்ணணும். எந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் லெட்டிங் தம் பாஸ். நம்ம தேவையில்லாத விஷயத்த நம்ம தள்ளி விட்டுரும். பீஸ் வெளியில் நடக்கிற விஷயத்த வச்சோ இது பண்ணுறத வச்சோ நமக்கு கிடையாது. நம்ம மைண்டில் தேவையில்லாத தாட்ஸை வெளியில் தள்ளிட்டு எது தேவையோ நம்ம விஷயம் என்னன்னா கிளாரிட்டி ஓவர் கண்ட்ரோல். இப்போ நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்குதுன்னா அந்த தாட்ஸில் நம்ம எதை எடுத்துக்கலாமோ அதை மட்டும் எடுத்துட்டு அந்த தாட்ஸில் தேவையில்லாத நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தள்ளி விட்டுலாம். ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, லெட் கோ ஆஃப் த நீட் டு பி ரைட். அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தேவையில்லாத ஈகோ தான் நமக்கு வளர்த்துக்குமே தவிர அது நமக்கு வேற எந்த வகையிலையும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஃப்ரீடம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது கியூரியாசிட்டியாக ரொம்ப சந்தோஷமாக எந்தூஸ்டியாஸ்டிக்காக புதுசாக என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதில் அந்த புக்கோட கன்க்ளூஷன் என்னன்னா, ஸ்டாப் பிலீவிங் த தாட். நமக்கு தேவையில்லாத தாட்டை நமக்கு தள்ளி விட்டுட்டு லிவ் இன் த ப்ரெசென்ட். நமக்கு எது தேவையோ நம்ம இப்போ உள்ள ப்ரெசென்ட் லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.